Hi guys, welcome back to another ISL video. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி சைன்டு மந்தார் ராவ் தேசாயா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி சைன்டு லால்டின் பூயாவா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் த சைனிங் ஆஃப் லால்டின் பூர்வியா அண்ட் அக்ரீட் டேர்ம்ஸ் வித் மந்தார் ராவ் தேசாய் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி இன்னும் மோர் சைனிங்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கிறதாவும் அந்த பேரை இப்போதைக்கே நல்லா சொல்ல முடியாது இந்த மூமெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் சென்னை என்எஃப்சி தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிளேயர்ஸை இப்போ சைன் பண்ணியிருக்காங்க அடுத்த சீசனுக்கு அப்படின்னு நம்ம மார்க்கஸ் சொல்லியிருக்காருங்க. மார்க்கஸ் ரொம்பவே ட்ரஸ்டபிளான சோர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 சைனிங்ஸை முடிச்சிட்டோம் நம்பலாங்க. ஏன்னா மார்க்கஸ் எப்பயுமே ட்ரஸ்டபிளான சோர்ஸ் தான். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா மந்தார் ராவ் தேசாய், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லால்டின் பூயா. ஸோ இந்த 2 சைனிங்குமே நம்ம சென்னை என்எஃப்சி சைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 2 சைனிங்குமே தரமான சைனிங்கா அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா மந்தார் ராவ் தேசாயை சைன் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு எப்படிப்பட்ட சைனிங்னு பார்ப்போமே. யார் இப்போ இந்த மந்தார் ராவ் தேசாயின்னு கேட்டிங்கன்னா இவரோட ஏஜ் 32ங்க. இவரோட பொசிஷன் லெஃப்ட் பேக். இவரோட கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இவரோட கான்ட்ராக்ட் எப்பப்பா முடியுது ஈஸ்ட் பெங்கால் எஃப்சியோடன்னு கேட்டிங்கன்னா May 31, 2024 முடியுது. இவர்கிட்ட நல்ல ஐஎஸ்எல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எஃப்சி கோவா, பெங்களூர் எஃப்சி, ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி இது மாதிரியான கிளப்புக்கும் விளாண்டுருக்காரு. சென்னை என்எஃப்சிக்கு இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஃபெண்டர்ஸ் தேவை. ஏன்னா போன சீசன் நம்ம இதில் தான் லேக் ஆகணும். பிகாஷ் ஹேமன் ஆகட்டும், அன்கித் முகர்ஜி ஆகட்டும், ஆகாஷ் சங்கவன் ஆகட்டும் கொஞ்சம் கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ்டாக மற்ற டிஃபெண்டர்ஸ் எல்லாம் இந்த லீக்கில் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சென்னை என்எஃப்சி ஒரு நல்ல இந்தியன் டிஃபெண்டர் வித் எக்ஸ்பீரியன்ஸ் சைன் பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் அதை நம்ம சென்னை என்எஃப்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மந்தார் ராவ் தேசாய் சைனிங் அப்படி தாங்க தெரியுது. மந்தார் ராவ் தேசாய் இந்த சீசன் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. அவர் இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி வந்திருக்காரு. அதனால் இந்த சீசன் பெருசாக பண்ணலனாலும் அடுத்த சீசன் அவர் நல்லா பண்ணுவார்னு நம்பலாம். ஏன்னா ஒரே ஒரு அசிஸ்ட் தான் கொடுத்துருக்காரு 17 மேட்ச் ஆடி. பெருசாக ஐஎஸ்எல் சீசன் 10ல் மந்தார் ராவ் தேசாய் பெர்ஃபார்ம் பண்ணலனாலும் அவர் இன்ஜூர்லேருந்து இந்த மேட்ச் தான் வந்திருக்காரு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை என்எஃப்சிக்கு அடுத்த சீசன் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓவன் காயில் அவரை பெர்ஃபார்ம் பண்ண வைப்பார் அப்படின்னு நான் பார்க்குறேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிஃபெண்டர், அதுவும் இந்தியன் டிஃபெண்டராக சைன் பண்ணதுனால சென்னை என்எஃப்சிக்கு மந்தார் ராவ் தேசாய் ஒரு நல்ல சைனிங்னே நான் சொல்லுவேங்க. நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை என்எஃப்சிக்கு மந்தார் ராவ் தேசாய் சைனிங் ஒரு நல்ல சைனிங்கானு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்னை என்எஃப்சி இன்னொரு சைனிங் பண்ணது லால்டின் பூயாவோட சைனிங். யாருப்பா அந்த லால்டின் பூயான்னு கேட்டிங்கன்னா இவரோட ஏஜ் 27ங்க. இவரோட பொசிஷன் சென்டர் பேக். இவரோட அதர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டுங்க. இவரோட கான்ட்ராக்ட் எப்பப்பா முடியுதுன்னு கேட்டிங்கன்னா May 31, 2024 முடியுது. இவரோட கரண்ட் கிளப் ஜம்ஷத்பூர் எஃப்சி தான். ஐஎஸ்எல் சீசன் 10ல் இவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்ப்போமே. அப்பியரன்ஸ் 21ங்க, கோல்ஸ் 1, அசிஸ்ட் 0, டிஃபென்சிவ் ஸ்டாட் இவர் ஐஎஸ்எல் சீசன் 10ல் பார்த்தீங்கன்னா டேக்கிள்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 35ங்க, கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 47 கிளியரன்ஸ் பண்ணியிருக்காரு. ஐஎஸ்எல் சீசன் 10ல் இவர் டிஃபென்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லி தாங்க ஆகணும். இவருமே ஒரு அளவுக்கு நல்ல பிளேயர், ஓரளவுக்கு இவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம சென்னை என்எஃப்சி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 சைனிங்லேயே தெரியுது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிஃபெண்டர்ஸை சென்னை என்எஃப்சி சைன் பண்ணுறாங்க. இவர் சைனிங்குமே நான் ஒரு நல்ல சைனிங் தாங்க சொல்லுவேன். ஏன்னா இவர் டிஃபென்சிவ் ஸ்டாட் ரொம்ப நல்லா இருக்குது ஐஎஸ்எல் சீசன் 10ல். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சென்னை என்எஃப்சியோட லால்டின் பூயா சைனிங்குமே ஒரு தரமான சைனிங்னு சொல்லி தாங்க ஆகணும். ஸோ சென்னை என்எஃப்சி பார்த்தீங்கன்னா 2 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபெண்டர்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சென்னை என்எஃப்சிக்கு ரொம்பவே நல்ல விஷயங்க. அதுவும் இந்த சீசன் எப்பயுமே நம்ம ஸ்லோவாக தான் சைனிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ தான் ஐஎஸ்எல் சீசன் 10 முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே ஐஎஸ்எல் சீசன் 11க்கான சைனிங்கை ஸ்டார்ட் பண்ணதுனால சென்னை என்எஃப்சி ஒரு நல்ல மூவை பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சென்னை என்எஃப்சியோட மந்தார் ராவ் சைனிங் ஒரு நல்ல சைனிங்கா, அதே போல் சென்னை என்எஃப்சியோட லால்டின் பூயா சைனிங் ஒரு நல்ல சைனிங்கா அப்படி நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.